அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாட்டிலுக்கு ரூபாய் 10 ரீஃபண்ட் சென்னையில் நாளை முதல் திரும்ப பெறப்படும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ காலி மது பாட்டில்கள், அதாவது இந்த செய்திக்குள்ள என்ன சொல்ல வரோன்னா, காலி மது பாட்டில்களில் திரும்ப அதே விற்பனை விலைக்கே பார்த்தீங்கன்னா கடையில் ஒப்படைக்கும் பொழுது ஏற்கனவே செலுத்திய ரூபாய் 10ஐ திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ இதனால் என்ன பயன் கேட்டிங்கன்னா, திட்டத்தினுடைய நோக்கம் காலி பாட்டில்களை பொது வெளியில் வீசி சுற்றுச்சூழல் மாசுபடுத்துவதை தடுப்பதற்காக சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலி மது பாட்டில்களை டாஸ்மாகில் திரும்ப பெறும் திட்டம் அமலாக போகிறது அப்படி சொல்கிறாங்க. ஸோ காலி மது பாட்டில்களில் திருப்பி ஒப்படைக்கும் போது ரூபாய் 10 பார்த்திங்கன்னா திருப்பி வழங்கப்படும் அப்படின்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாக் லிட் சென்னையில் குறிப்பாக வடக்கு தெற்கு மத்திய மாவட்டத்தில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் 6ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்தப்பட உள்ளதாக சொல்ல வராங்க. ஸோ வாடிக்கையாளர்கள் மது அருந்திவிட்டு காலி மது பாட்டில்களை பொது வெளியில் வீசுவதை தவிர்க்கும் பொருட்டு தான் அவற்றை மதுபான கடையிலேயே திரும்ப பெறும் திட்டத்தின்படி மது பாட்டில்களை வாங்கும் பொழுது பாட்டிலுக்கு, அதாவது ஒன்றுக்கு ரூபாய் 10 கூடுதலாக பெற்று மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை திரும்ப அதே மதுபான கடையில் ஒப்படைக்கும் போது ஏற்கனவே செலுத்திய ரூபாய் 10ஐ இவங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, காலி மது பாட்டில்களை பொது வெளியில் வீசி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதாக தான் இந்த ஒரு ஸ்கீமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மதுபானம் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்கிற ரெட்டில் பட்ட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.